உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஆரணி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த 17 நாட்களில் 45 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்த நிலையில் 18வது நாளாக நடைபெறும் 1-to-1 ஆலோசனை. அரசு உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு தமிழகம் முழுவதும் மணல் பிள்ளை என புகார். செம்மண், சவடு மணல், ஆற்று மணல் என விதவிதமாக கொள்ளை போகும் இயற்கை பிழை. நாகை அருகே பிரதாபராமபுரத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி மணல் அள்ளுவதாக புகார். 4 வழிச்சாலை பணிகளுக்காக மணல் அள்ளுவதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் விளக்கம். நாகை அருகே மணல் அள்ளுவதை எதிர்த்து போராடிய மக்களை போலீசார் அச்சுறுத்துவதாக புகார். அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தும் மணல் பிள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஏதோ ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டு 3 பிரிவில் போட்டு வச்சுருக்காங்க. அதில் இப்போ ஒரு பிரிவில் 1 ஹெக்டேர் இடம்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆதாரமோ எதுவும் எங்கள்கிட்ட காட்டலை. அதை போய் நாங்கள் கேட்கணும்னா உடனே போலீஸு இங்கே ஒரு 300 பேர் 200 பேர் டெய்லி இறக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு ஒரு ரோடு பாக்கி இல்லாமல் போலீஸை போட்டு மறைச்சிருக்காங்க. அதை போய் அந்த லாரியிலேயே நம்ம பர்மிட் இருக்கா இல்லையா என்று விசாரிக்கிறதுக்கு எங்களால் முடியலை. சேலம் அருகே விதிகளை மீறி செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக திடுக்கிட வைக்கும் புகார். அதிகாரிகளின் உடந்தையுடன் செம்மண் வெட்டி கடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே பேரம்பாக்கம் ஏரியில் அனுமதித்த அளவை விட அதிக அளவில் சவடு மணல் திருட்டு என குற்றச்சாட்டு. மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஏரிகளிலும் சட்டவிரோதமாக மணலை கொள்ளையடித்து விற்பனை செய்வதாகவும் புகார். திண்டுக்கல் அருகே 24 மணி நேரமும் மணல் கொள்ளை நடைபெறுவதாக அதிர வைக்கும் புகார். 10 அடி தொடங்கி 15 அடி வரை நிலத்தை தோண்டி மணலை திருடி விற்பனை என குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடி காந்தி கஸ்தூரிபாய் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேக்கம். வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. கனமழையால் சென்னை பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் புகுந்த நீர். கோவிலுக்கு வெளியே உள்ள சாலையும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோத கல்லீரல் விற்பனை குறித்து விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் மீது புகார். பாதிக்கப்பட்ட பெண்ணை சுகாதாரத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் சேர்ந்து மிரட்டி கீழ்த்தரமாக பேசியதாக குற்றச்சாட்டு.
கலெக்டர் மேல நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். இருக்கிறவங்க வந்து தேவையில்லாம அதையும் சொல்றாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அப்ப யாரோ திரும்ப இறக்குனாங்களா இல்ல இது மாதிரி இப்படி பண்றேன்னா காசு கிடைக்குன்னு சொன்னாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளே இது பண்றாங்க. அதாவது சொல்ற பதில் விட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க நம்ம கிட்ட. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு 3வது நாளாக நீர்வரத்து அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் கவலை. வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை மிதக்கவிட்ட கனமழை. இரவு முழுவதும் பெய்த கனமழையால் பொன்னை பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர். காவை நிறைஞ்சி காவை கிளீன் பண்ணாதால எங்க வீடு மொத்த போச்சு. ஒரு பொருள் கூட இல்லை. நீங்க தயவு சேர்ந்து எதனா ஒரு முயற்சி பண்ணி பண்ணுங்க. வேலூர் மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கழிவுநீருடன் தேங்கி நிற்கும் மழை நீர். நிக்கல்சன் கால்வாயை தூர்வாராததால் வெள்ளம் முழுவதும் வீடுகளை சூழ்ந்துவிட்டதாக வேதனை. வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே வெள்ளத்தில் தவறி விழுந்த தம்பதி. இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்ட காட்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்தவை சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. சட்டவிரோத சூதாட்ட வழக்கில் கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ KC வீரேந்திராவை கைது செய்தது அமலாக்கத்துறை. எம்எல்ஏவின் வீட்டிலிருந்து 12 கோடி ரூபாய் பணம், 6 கிலோ தங்கம், 10 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல். ஆட்சியை பிடிப்பதற்கு வெறும் திரை மாயை மட்டும் போதாது என திருமாவளவன் கருத்து. ரசிகர் பட்டாளம் வேறு, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் வேறு எனவும் கருத்து. 50 ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு, அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ரசிக பட்டாளம் என்பது வேறு, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு. சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகமாக வந்ததாக கூறி காரை மறித்து அரசு பள்ளி மாணவர்கள் சண்டை. காரில் இருந்தவரும் எகிரியதால் இரு தரப்பினரிடையே மோதல் முற்றி கிளேவரமாக மாறியதால் பரபரப்பு. சேலம் டவுன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக வந்த நபர் உயிரிழப்பு.
விசாரணையின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம். தருமபுரி அருகே தனியார் பள்ளி உரிமையாளரின் மகன் போக்சோவில் கைது. 9ஆம் வகுப்பு மாணவியிடம் அத்துமீறிய புகாரில் கைது செய்த மகளிர் போலீசார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு பவன் 74,520 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியா வாரத்திற்கு ஒரு ராக்கெட்டை ஏவும் நிலை உருவாக வேண்டும் என தேசிய விண்வெளி தினத்தில் பிரதமர் மோடி சூளுரை. ஆண்டுக்கு 50 ராக்கெட்டுகளை ஏவுவதற்கான இலக்கை அடுத்த 5 ஆண்டுகளில் அடைய வேண்டும் எனவும் பிரதமர் பேச்சு. இந்தியாவுக்கான விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் 2028 தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி திருப்பி அழைத்து வரும் திட்டம் 2040ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் என தேசிய விண்வெளி தின விழாவில் உரை. பீகாரின் கட்டிஹாரில் வயல் வேலையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி. வாக்காளர் உரிமை பரப்புரையின் ஒரு பகுதியாக சந்திப்பு. தீமைகளிலிருந்து சமூகத்தை காக்கும் பொருட்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற பாரம்பரிய விழா. ராட்சத உருவ பொம்மைகளை ஊர்வலமாக கொண்டு சென்று தீய சக்திகளை கடவுள் அழிப்பது போல கொண்டாட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. டெல்லியில் உள்ள இல்லத்தில் சந்தித்து கட்சிகளிடம் ஆதரவு திரட்டுவது குறித்து ஆலோசனை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வெறுமனே 2 தனி நபர்களுக்கு இடையிலான போட்டி அல்ல என பேச்சு. RSS சித்தாந்தத்துக்கும் மக்களுக்கான சித்தாந்தத்துக்குமான போட்டி என இந்தியா கூட்டணி வேட்பாளரான உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி விளக்கம். மேகதாது அணை கட்டப்பட்டால் தற்போதைய நிலையை விட தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நீர் செல்ல வழி ஏற்படும் எனவும் பேச்சு. புதிய அணை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என்று தமிழக அரசுக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வேண்டுகோள். கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா கோவிலில் ஏராளமான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட வழக்கில் பெரும் திருப்பம். தாம் பொய் புகார் அளித்ததாக ஒப்புக்கொண்ட சின்னையா என்ற நபரை கைது செய்து கஸ்டடியில் எடுத்தது காவல்துறை. உத்தராகண்டின் சமோரி மாவட்டத்தை மீண்டும் உருக்குலைத்துள்ள பெருமழை நிலச்சரிவு. வீடுகள், கடைகள், வாகனங்கள் உள்ளிட்டவை மண்ணில் புதைந்ததால் அதிர்ச்சி. பீகாரில் பால்கு ஆற்றில் வெள்ளம் கரைபுரள்வதால் வீடுகளுக்குள் புகுந்து வெள்ள நீர். செய்வதறியாது தவித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியால் பெரும்பான்மை மக்களான ஏழைகளின் உரிமைகள் பறிக்கப்படும் அபாயம். நோபல் விருது வென்ற புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான அமர்த்தியா சென் எச்சரிக்கை. அமெரிக்காவின் ஹவாயில் உள்ள எரிமலை மீண்டும் வெடிக்கத் தொடங்கியது. பல அடி உயரத்திற்கு நெருப்பை கக்கும் காட்சிகள். சீன மக்கள் புரட்சினால் நெருங்குவதை முன்னிட்டு வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி. ஆண் பெண் வீரர்கள் ஒரு சேர வீர நடை.这个摇的不错啊！